மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேசிய கட்சிகள், அதுக்கடுத்து மாநில கட்சிகள், இதோடைய அங்கீகாரத்திற்கான என்னென்ன காரணங்கள், சரிங்களா? நமக்கு 7th புக்ல வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அப்ப தேசிய கட்சி, மாநில கட்சிக்குரிய அந்த அங்கீகாரத்துக்குரிய காரணங்கள் வந்து என்னது, அதுல சரியான கூற்று, தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால நம்ம வந்து என்னது, அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் தேசிய கட்சி பாருங்க. தேசிய கட்சினா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி எத்தனை சதவீதம்? 6%. சரிங்களா? அது மக்களவை தேர்தல், லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல, சரிங்களா? லோக்சபா எலெக்ஷன்ல அப்படி இல்லாட்ட வந்து என்னது, அசம்பிளி எலெக்ஷன் இருக்குல்ல, நமக்கு ஸ்டேட் அசம்பிளின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து என்னது, எத்தனை மாநிலங்கள்? 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் செல்லத்தக்க வாக்குகள்ல எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்? 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு கண்டிஷன். அப்ப ஒண்ணு மக்களவை தேர்தலா இருக்கணும், அப்படி இல்லாட்ட 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்துச்சு, ஆந்திரா சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்துச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு 4 சட்டமன்றத்திற்கு உரிய தேர்தல்ல இவங்க எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்? 6% வாக்குகளை பெற்றிருந்தாலும், அல்லது லாஸ்டா நடந்த மக்களவை தேர்தலில் ஒரு 6% வாக்குகளை பெற்றிருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணலாம், நம்ம தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் பண்ணலாம். அப்ப இதுலயே நமக்கு 2 பாயிண்ட் வந்துருச்சு, சரிங்களா? ஒண்ணு மக்களவை தேர்தல், அதுக்கடுத்து 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 2வது பாயிண்ட், ஒன்று அல்லது, சரிங்களா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும்ங்கிறாங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, அப்ப 1 பிளஸ், சரிங்களா? எத்தனை சீட் வின் பண்ணிருக்கணுமா? 4 சீட் வந்து என்னது வின் பண்ணிருக்கணும். எதுல? லோக்சபால வந்து என்னது வின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மக்களவையில வின் பண்ணிருக்கணும். அப்படி வின் பண்ணாதான் அது வந்து என்னது தேசிய கட்சி அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல என்னன்னா, இப்ப நமக்கு தமிழ்நாடே இருக்கு. தமிழ்நாட்டிலே வந்து என்ன அப்படின்னா ஒரு கட்சி வந்து என்னன்னா, இப்ப நமக்கு டிஎம்கேவே எடுத்துக்கோங்களேன். டிஎம்கேவே வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இப்ப 40 தொகுதிகளில் வின் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது தேசிய கட்சி அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவன் என்ன கொடுத்திருக்கான்? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், அப்ப பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்க்கணும். கர்நாடகாவோ, ஆந்திராவோ, தெலுங்கானாவோ, கேரளாவோ ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்த்து அங்க வந்து அவங்க எத்தனை மக்களவை தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும்? நமக்கு வந்து 4 மக்களவை தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும். அப்படி வின் பண்ணா அது வந்து என்னது தேசிய கட்சி அப்படிங்கிறாங்க. கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தல், லாஸ்டா நடைபெற்ற மக்களவை தேர்தல்ல குறைந்தபட்சம் 3 மாநிலங்கள்ல, குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்கள்ல? 3 மாநிலங்கள்ல, அட்லீஸ்ட் 3 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ், சரிங்களா? எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்? 2% தொகுதி. எத்தனை தொகுதி? அங்கெல்லாம் வாக்குகள் கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க? தொகுதிகளை வந்து என்னது கொடுத்துட்டாங்க. எத்தனை சதவீத தொகுதிகள்? 2% தொகுதிகளை வந்து என்னது இவங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் அது வந்து என்னது தேசிய கட்சி அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு 2% ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும்? லோக்சபால அவங்க வின் பண்ணிருக்கணும். ஆனா அது வந்து எத்தனை மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கணும்? நமக்கு 3க்கு மேற்பட்ட, சரிங்களா? இறுதியாக நடைபெற்ற 3 மாநிலம், குறைந்தபட்சம் 3. அப்ப 3க்கு மேலதான் இருக்கணுமே ஒழிய 3க்கு கீழே வந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. 3+ மாநிலங்களில், 3 அல்லது 3+ மாநிலங்கள்ல வந்து என்ன பண்ணிருக்கணும்? 2% தொகுதிகளை வந்து என்னது வின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்தா அது வந்து என்னது தேசிய கட்சி. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்களேன், மக்களவை தேர்தலா இருக்கட்டும் அல்லது மாநில சட்டசபை தேர்தலா இருக்கட்டும், அதுல எத்தனை? 4, 6% வாக்கு. அது எத்தனை மாநிலங்கள்ல? 4 மாநிலங்கள் அப்படிங்கிறது. அப்ப 6% வாக்கு. நீங்க இது வந்து ரிவர்ஸ்ல தான் படிக்கணும். முதல் வாட்டி படிச்சுட்டு அதுக்கடுத்து ரிவர்ஸ்ல படிச்சுக்கணும். 6% வாக்கா? அப்ப 6% வாக்குன்னா என்னது? அது வந்து என்னது லோக்சபா எலெக்ஷன், சரிங்களா? 6% வாக்குன்னா என்னது? லோக்சபா எலெக்ஷன். அதே மாதிரி வந்து என்னது நமக்கு 4 ஸ்டேட்ஸோட அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கறத வந்து என்னது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து என்னது 4 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா என்ன கொடுத்துருக்கணும்? நமக்கு 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 4 தொகுதிகள், 1 பிளஸ், சரிங்களா? 1 அல்லது 1+ மாநிலத்துல 4 தொகுதிகள் வந்து என்ன பண்ணிருக்கணும்? நம்ம வந்து என்னது வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு வந்து இறுதியாக நடைபெற்றல 2% தொகுதினா அப்ப எங்க கொடுத்திருக்காங்க? 2% தொகுதி அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க? குறைந்தபட்சம் 3 மாநிலங்கள். அப்ப நமக்கு இந்த கீவேர்ட்ஸை வச்சுதான் நம்ம நாம வைக்க முடியும். 6% வாக்குனா என்ன, 4 மக்களவை தொகுதினா என்ன காரணம், அதுக்கடுத்து வந்து என்னது 2% தொகுதினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர்த்து 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து, சரிங்களா? 4 மாநிலங்கள்ல
மாநில கட்சி 4 மாநிலங்கள்ல மாநில கட்சி அந்தஸ்து இருந்துச்சுன்னா அது வந்து என்னது தேசிய கட்சி. மாநில கட்சி அந்தஸ்து இருந்தால் அது வந்து என்னது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட், இப்ப தற்போது இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 தேசிய கட்சிகள் இருக்கு. தற்போது இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு? 6 தேசிய கட்சிகள் வந்து என்னது இருக்கு. ஒன்னு வந்து என்னது இந்திய தேசிய காங்கிரஸ், ரெண்டாவது வந்து என்னது பிஜேபி, சரிங்களா. மூணாவது வந்து என்னது நமக்கு இந்தியன் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, சரிங்களா. இந்திய கம்யூனிஸ்ட்லயும் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து வந்து என்னது ஆம் ஆத்மி, அதுக்கடுத்து பகுஜன் சமாஜ், அதுக்கடுத்து தேசிய மக்கள் கட்சி. இந்த 6 கட்சிகள் தான் இப்போது தேசிய கட்சிகளாக இருக்கு. இதோடைய சின்னங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க போதும். இதோட எது முடிஞ்சு, தேசிய கட்சிகள் என்னென்ன காரணத்துக்காக தேசிய கட்சி அங்கீகாரம். ஆக்சுவலி தேசிய கட்சியோ மாநில கட்சிகளோ அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு, நமக்கு தேர்தல் ஆணையத்திடம் தான் வந்து உள்ளது. அதை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. அந்த கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது அது தேர்தல் ஆணையம் தான் வந்து ஒதுக்குகிறது. அதுக்கடுத்து நமக்கு வந்து என்னன்னா பிராந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, மாநில கட்சிகள். அப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா மாநில சட்டசபைக்கான தேர்தல்ல செல்லத்தக்க வாக்குகள்ல குறைந்தபட்சம் எவ்வளவு வாக்குகள், 6% வாக்குகள் இருக்கணும். அப்ப 6% வாக்கு அப்படின்னா அது வந்து என்னது நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்மளுடைய மாநில சட்டசபை தேர்தல்ல 6% வாக்கு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது மாநில கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும், சரிங்களா, ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி, சரிங்களா. அப்போ ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதியில வின் பண்ணணும், அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வந்து என்ன பண்ணிருக்கணும், வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இப்ப நம்ம மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 39 மக்களவை தொகுதி இருக்கு. அப்போ ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதிக்கும் ஒரு தொகுதி வின் பண்ணணுங்கிறாங்க. அப்படி இல்லாட்ட நம்மளுடைய சட்டசபை தேர்தலில் குறைந்தபட்சம் எத்தனை தொகுதிகளை வின் பண்ணிருக்கணும், 2 தொகுதிகள்னால வந்து என்ன பண்ணிருக்கணும், வின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி வின் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து என்னது நம்ம வந்து மாநில கட்சி அந்தஸ்து வந்து என்னது கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து என்னது சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் எத்தனை தொகுதி, 3% தொகுதிகளில் வந்து என்ன பண்ணிருக்கணும், வின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதே இது நல்லா பாருங்க, இந்த 3%, இந்த டேட்டா நமக்கு அப்படியே 11th வரும்போது பார்க்கும்போது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 3% தொகுதியில வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, நமக்கு எவ்வளவு தொகுதியில வின் பெற்றிருக்கோம், 3% தொகுதியில வந்து என்னது வின் பண்ணிருக்கணும் அப்படிம்பாங்க. இதே இது அப்படி இல்லை அப்படின்னா 8% வாக்குகள் கொடுத்திருப்பாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் வந்து மாநில கட்சி அந்தஸ்து, அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மாநில கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க எத்தனை சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க, 8% வாக்குகள் அப்படிங்கிறது. அப்ப இந்த 8% வாக்குகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது கேட்கலாம் மாநில கட்சியுடைய அங்கீகாரத்துக்கு. அப்ப இந்த 8% வாக்குங்கிறதையும் வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு புக்ல இருக்கிறது தான் அவன் சரியான கூற்று தவறான கூற்றுக்கு வந்து என்னது கேட்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சரியான கூற்று தவறான கூற்றுல தான் கேட்பாங்களே ஒழிய இண்டிவிஜுவலா எதுலையுமே வந்து என்னது கேட்டதே கிடையாது. இப்ப கீழ்கண்டவற்றில் தேசிய கட்சி அங்கீகரிப்பதற்கான காரணங்களில் சரியானது எது, இல்லாட்ட தவறானது எது, அது கீழ்கண்டவற்றில் பிராந்திய கட்சிகளை அங்கீகரிப்பதற்கான காரணங்களில் சரியானது எது இல்லாட்ட தவறானது எது, இப்படிதான் வந்து என்னது கேட்கலாம். சரி, ஓகே. இப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து என்னது கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல், சரிங்களா, எப்போது நடைபெற்றது டேஸ், சரியா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பொது தேர்தல், இந்தியாவின் முதல் பொது தேர்தல், இது ரெண்டாவது கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல், அதுக்கடுத்து வந்து என்னது இந்தியாவின் முதல் பொது தேர்தல். அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து என்னது நமக்கு வந்து அப்படின்னா நமக்கு இந்த சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் இருக்குல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல், இந்தியாவின் முதல் பொது தேர்தல், சரிங்களா. டேஸ் கட்சிகள் போட்டியிட்டன, எத்தனை கட்சிகள் வந்து என்னது போட்டியிட்டன,
இதுக்குரிய ஆன்சரை என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்க, நம்ம பார்த்துக்கலாம். நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம், பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்ட்டு. அது எல்லாருமே வில்லியம் கவுட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. வில்லியம் காண்டி அப்படின்னு சொல்லி வரும். அவருடைய பேர் வந்து என்ன பேரு, வில்லியம் காண்டி. அப்ப பசுமை புரட்சிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யாரு, வில்லியம் காண்டி. வில்லியம் காண்டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். அப்போ நமக்கு இன்னைக்கு பார்த்தது தேசிய கட்சி மாநில கட்சிகளுக்குரிய அங்கீகாரம் வந்து என்னது பார்த்துருக்கோம். இது வந்து என்னது நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். தேங்க்யூ.